இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பீகாரில் பயணம் மேற்கொண்ட உலங்கு வானூர்தி கட்டுப்பாட்டை இழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் விமானி சிறிது நேரத்தில் உலங்கு வானூர்தியை சுமூகமான இயக்கப்பட்ட பாதைக்கு செலுத்திச் சென்ற காணொலி வெளியாக இருக்கிறது. முன்னதாக அமித்ஷாவை ஏற்றிய உலங்கு வானூர்தி புறப்படும் போது தரைக்கு மிக அருகில் குறைந்த மட்டத்தில் வட்டமிடுகிறது. பின்னர் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து வலப்புறமாக அசைந்து தரையை தொடும் வகையில் தடுமாறி செல்கிறது. எனினும் மீண்டும் விமானியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட வானூர்தி உரிய திசையில் பயணித்து செல்கிறது. எனினும் இதனை இந்திய ஊடகங்கள் அமித்ஷா மயிரிழையில் உயிர் தப்பினார் என்ற செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஈரானிய ஜனாதிபதி சையத் இப்ராஹிம் ராய்சி கொழும்பில் உள்ள முன்னணி பள்ளிவாசல் ஒன்றில் உரையாற்றிய போது வெறுக்கத்தக்க வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தியதாக மனித உரிமைகள் ஆர்வலரான பெண் ஒருவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இலங்கை அமெரிக்க முஸ்லிம் பெண்கள் நம்பிக்கை மற்றும் சிவில் உரிமைகள் அமைப்பின் தலைவரான சொரையா டீன் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். 1980களில் ஈரானில் ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகள் தூக்கிலிடப்பட்டது உட்பட்ட மனித உரிமை மீறல்களே ஜனாதிபதி ரைசியின் வரலாறாகும். இந்த நிலையில் இலங்கையில் உள்ள பள்ளிவாசலில் அவரை பேச அனுமதித்திருக்க கூடாது. முன்னதாக பாகிஸ்தானில் அவரது பயணத்தின் போது எந்த ஒரு பொதுக்கூட்டங்களிலும் பேசுவதற்கான அவரது கோரிக்கை மறுக்கப்பட்டதாக சொரையா டீன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி ரைசி போன்ற வெளிநாட்டு தலைவர்களின் செல்வாக்கு, தீவிரவாதம், வெறுப்பு பேச்சு என்பன முஸ்லிம் இளைஞர்களை தீவிரமாக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே இது தொடர்பில் இலங்கை அதிகாரிகளின் மௌனம் கண்டிக்கத்தக்கது என்றும் சொரையா டீன் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் வசித்து வரும் காலிஸ்தானிய தீவிரவாதியான குர்பத்வந்த் சிங் பன்னூனை கொலை செய்வதற்காக ரோ அமைப்பே திட்டங்களை தீட்டியதாக அமெரிக்க செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக பன்னூனை கொலை செய்வதற்காக ஒருவரை ஏற்பாடு செய்ததற்காக வெளிநாடு ஒன்றில் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. இந்த நிலையிலேயே ரோ அமைப்பின் அதிகாரி ஒருவரே பன்னூனை கொலை செய்வதற்கான திட்டங்களை தீட்டினார் என்றும் அமெரிக்காவில் பன்னூன் தொடர்பான விவரங்களை அவரே கொலையாளிகளுக்கு வழங்கினார் என்றும் அமெரிக்க செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது. எனினும் இந்த செய்தி தொடர்பாக இந்திய அரசு தரப்பு எந்த பதில்களையும் வழங்கவில்லை. இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தமிழ் சிறுவர்கள் கடத்தப்படும் சம்பவங்கள் குறித்து நாளாந்தம் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டில் இவ்வாறு பலர் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அண்மையில் மலேசியாவுக்கு ஊடாக ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு செல்வதற்காக புறப்பட்டு சென்ற சிறுவன் ஒருவரும் அவருடைய தந்தையாரும் மலேசிய அதிகாரிகளால் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அந்த இருவரும் அவர்களை ஏற்பாடு செய்த மற்றொருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இன்று 17 வயது மதிக்கத்தக்க முல்லைத்தீவின் மாணவர் ஒருவரும் மற்றும் 2 பெண்களும் கட்டுநாய்கள் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவர்கள் போலி ஆவணங்களை தயாரித்து ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்கு முயற்சித்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். பெரும்பாலும் கல்வியை பெறும் நோக்கத்திலேயே இந்த சிறுவர்கள் மனித கடத்தல் அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.